பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும். அப்ப ஹோலி ஸ்பிரிட் எப்போ உள்ள என்ட்ராகிறாங்களோ ஜீசஸ், அந்த இயேசு 30வது வயதுல யோவானால ஜலத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த ஆவியினாலும் ஒரே டைம் அது ரெண்டும் அவருக்கு அங்க நடக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. அப்ப ஜலத்தினால் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் பெறுகிறது என்பதை புரியும்படி சொல்லணும்னா, இப்ப ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெற்ற நம்மளால உணர முடியுமா? எப்பேற்பட்டவங்களே 2 தண்ணியை தெளிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உணர்ந்துருவாங்க. லிட்டரலா அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு தண்ணீர்ல இறங்கி மூழ்கி எழும்புனா அதை கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் ஜலத்தினால. அதே போலதான் பரிசுத்த ஆவியினால ஒருத்தங்க ஞானஸ்நானம் பெறாங்கன்னா அவங்களால எனக்கு தெரியல அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களால அதை உணர முடியும். அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வல்லமை தங்களை தொடரத ஃபீல் பண்ண முடியும். ஆவியானவர் ஒருத்தங்களை தொட்டு அபிஷேகிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். சிலரால் அடக்கிக் கொள்ள முடியாத கண்ணீர் உண்டாகும். சிலரால தங்களை அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஆர்ப்பரிப்பார்கள். சிலருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சிலர் ஒட்டஞ்சு அழுவாங்க. அவங்களால அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுப்பார், அடையாளங்களோடு கொடுப்பார். அதுல ஒன்றுதான் அந்நிய பாஷை. அடையாளங்களோடு கொடுப்பார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எப்படி ஒரு மனிதன் தண்ணி ஜலத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கிறத அவன் தண்ணியில கால் வச்சாலே தெரியும், தண்ணியில இறங்கிட்டோம். மூழ்கி எழும்பும் போது தெரியும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த சுத்தி இருந்து பேப்டிசம் சர்வீஸ் பார்க்கிறவங்களுக்கும் தெரியும் இவங்க ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க. சிலர் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது மூக்க பிடிச்சிட்டு மூக்க மட்டும் முக்குவாங்க. நாங்க விட மாட்டோம், தலையை பிடிச்சு பார்க்கிறவங்களுக்கும் தெரியும் தலை முங்கல்ல அப்படிம்பாங்க. அப்ப ஜலத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கிறதே பார்க்கிறவங்களுக்கே தெரியும்னா, ஆவியினால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. வெறும் 120 பேர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்ற போது ஆயிரங்களுடைய பார்வையும் இந்த கொஞ்சத்தின் பக்கமாய் திரும்பினது. பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் நீங்கள் பெறும்போது ஆயிரங்களுடைய பார்வை இந்த கொஞ்சத்தின் பக்கமாய்